أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. அன்னை கதீஜா பின்த் குவைலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தின் மீது அவர்களுக்கு இருந்த ஈடுபாடு, உறுதியான நம்பிக்கை, இன்னும் அவரது அரும்பெரும் குணங்கள், இவை அனைத்தும் அல்லாஹுவின் அளப்பெரும் அருளுக்கும் இன்னும் வானவர் தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக வாழ்த்துச் செய்தியையும் பெற்று தந்தது. மிகவும் வசதியான கௌரவமிக்க குடும்பத்தில் பிறந்திருந்த அருமை தாய் அவர்கள் இயற்கையிலேயே இறை நம்பிக்கை, வாய்மை, பண்பாடுகள், அருங்குணங்கள், இன்னும் கொடைத்தன்மை மிக்கவர்களாக வளர்ந்து வந்தார்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த தூதை முதலாக ஏற்று இறை விசுவாசம் கொண்டு அதனை தனது வாழ்க்கை நெறியாகவும் ஏற்றுக்கொண்டவர்களாக திகழ்ந்தார்கள். இன்னும் இறைவன் தனது திருத்தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இவர்களுக்கு தனது சலாமை தெரிவிக்கும் அளவுக்கு இறைவனது உவப்புக்கு உரிய நங்கையாக திகழ்ந்தார்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இன்னும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முதல் மனைவியும், அதனை விட இவர்கள் உயிரோடு இருந்த காலம் வரைக்கும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு மனைவியை திருமணம் செய்து கொள்ளவில்லை. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் 24 ஆண்டுகள் அன்போடும் பாசத்தோடும் குடும்பம் நடத்தினார்கள். இன்னும் இவர்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்தில் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களது வீட்டில் வைத்து வானவ தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த தூதை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அன்னை அவர்கள் வசதியான குடும்பத்தில் பிறந்து வசதியான வாழ்வுக்கு சொந்தக்காரராக இருந்த போதிலும் மக்கத்து குறைஷிகள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இன்னும் அவர்கள் கொண்டு வந்த தூதை சுமந்த நெஞ்சங்களையும் அபு தாலிப் கணவாய்க்கு அனுப்பி வைத்து சமூக பகிஷ்காரம் செய்த பொழுது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வழக்கரமாக இருந்து செயல்பட்டு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தோளோடு தோள் கொடுத்து நின்றார்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மணந்த நாள் முதல், அவர்களது தூதை ஏற்ற நாள் முதல் இறை தூதர் அவர்களுடன் பல இன்னல்களையும் கஷ்டங்களையும் சுமந்த போதிலும் தளராத அந்த நெஞ்சம் இறைவனது அழைப்பை ஏற்று மரணத்தை தழுவிய பொழுது இறை தூதர் அவர்களது இதயம் சற்று நின்றுதான் போனது. தணலில் விழுந்த புழுவாய் துடித்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனது விதியை ஒப்புக்கொண்டவர்களாக தானே முன் நின்று தனது பிரிய மனைவிக்கு மண்ணறையை முன்னின்று தோண்டினார்கள். தானே குழிக்கில் இறங்கி குழியை சரி செய்தார்கள். இன்னும் தானே அவர்களது உடலை வாங்கி மண்ணறைக்குள் வைத்தார்கள். இஸ்லாத்தின் வெளிச்ச புள்ளிகள் மக்காவை தரிசித்த அந்த ஆரம்ப நாட்களில் அதனை கை கொண்டு மறைக்க பார்த்த குறைஷிகள் அதனை வாய் கொண்டு அணைக்க முற்பட்ட போது அன்னை அவர்கள் தோள் கொடுத்து இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவண்டு விடாமல் பார்த்து கொண்டார்கள். இன்னும் சொர்க்கத்தின் வாச மலர்கள் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மனம் பரப்பப்பட்ட ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோர்களின் தாயாரை பெற்ற பாக்கியம் பெற்றவரும் ஆவார்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருமுறை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தரையில் 4 கோடுகளை வரைந்து, இந்த கோடுகளின் அர்த்தம் என்னவென்று தெரியுமா என்று தனது தோழர்களை பார்த்து கேட்டார்கள். அதற்கு இறைவனும் இறை தூதரும் தான் அறிவார்கள் என்று தோழர்கள் பதில் கூறினார்கள். இந்த கோடுகள் இந்த உலகின் மிகச்சிறந்த 4 பெண்மணிகளை குறிக்கக்கூடியதாகும். அவர்களாவன கதீஜா பின்த் குவைலித், ஃபாத்திமா பின்த் முஹம்மத், மரியம் பின்த் இம்ரான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தாயாரான மரியம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஆசியா பின்த் மசாஹிம் ஃபிர்அவுனின் மனைவி என்று பதில் கூறினார்கள். முதல் நபர் இறை தூது சுமந்து வந்த நெஞ்சுக்கு ஆறுதல் அளித்ததோடு மட்டுமல்லாமல் இறை விசுவாசத்தில் உலகிலுள்ளோருக்கெல்லாம் முதன்மையாக விசுவாசம் கொண்டு விட்ட கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இரண்டாவதாக சொர்க்கத்து பெண்களின் தலைவி என இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நன்மாராயம் கூறப்பட்ட இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமை மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் மூன்றாவதாக இறைவனுடைய குன் ஆகுக என்ற வார்த்தையால்
இறை தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈன்றெடுத்த கன்னி பெண்ணான மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், நான்காவதாக ஃபிர்அவுன் தன்னுடைய ஆட்சி நிலைக்க வேண்டுமென்றால் பிறக்கும் அனைத்து ஆண் குழந்தைகளையும் உயிரோடு விட்டு வைக்க கூடாது என்று சபதம் எடுத்து பிறந்த ஆண் குழந்தைகளை கொன்று குவித்துக் கொண்டிருந்த பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிர்அவுனின் சம்மதத்தோடு தன்னுடைய அரண்மனையில் வைத்து வளர்த்ததோடு மட்டுமல்லாமல் நேர்வழி பெற்ற பெண்மணியாக இறை விசுவாசத்தோடு வாழ்ந்து காட்டிய ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தான் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்டு காட்டிய கோட்டிற்கான அந்த 4 பெண்மணிகளும் ஆவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், எப்பொழுதெல்லாம் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி பேசுகின்றார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்களை மிகவும் உயர்த்தியே பேசுவார்கள். ஒரு நாள் மிகவும் இளமையான மனைவியாக இறைவன் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்னை அளித்திருக்க கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இவ்வளவு உயர்வாக பேசுகின்றார்களே என பெண்களுக்கே உரிய அந்த குணத்தினால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த மனைவியிடம் தாங்கள் என்னதான் கண்டீர்கள் என்ற பொருள்பட கேட்டு விடுகின்றார்கள். இந்த கேள்வி இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சங்கடப்பட வைத்தது. இருப்பினும் அவர்களுக்கே உரித்தான அந்த சகிப்பு தன்மை காரணமாக அதனை பெரிதுபடுத்தாமல் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இவ்வாறு பதிலளித்தார்கள், அவளை கதீஜாவை விட மிகச்சிறந்த மனைவியை நான் கண்டதில்லை. என்னுடைய குடும்பமும் என்னுடைய கோத்திரமும் என்னை விசுவாசிக்க மறுத்த பொழுது, யாருமே என்னுடைய தூதை ஏற்றுக்கொள்ள முன் வராத போது என்னையும் நான் கொண்டு வந்த தூதையும் முதலாக விசுவாசித்தார். அல்லாஹ் அனுப்பிய தூதனாக என்னையும் என்னை தூதனாக அனுப்பி வைத்த அல்லாஹுவையும் அவர் விசுவாசித்தார். அந்த விசுவாசத்தின் காரணமாக தன்னுடைய அனைத்து சொத்துக்களையும் இழந்தார். என்னையும் நான் கொண்டு வந்த தூதையும் ஒரு சேர அணைத்து விட முழு உலகமும் துடித்துக் கொண்டிருந்த பொழுது தனது உடலாலும் பொருளாலும் என்னையும் நான் கொண்டு வந்த தூதையும் அவள் காப்பாற்ற உதவினாள். இன்னும் அவள் மூலமாகத்தான் இறைவன் எனக்கு குழந்தை பாக்கியத்தையும் நிரப்பமாக வழங்கி அருளினான் என்று கூறினார்கள். மக்காவில் கிறிஸ்துக்கு பின் 556ஆம் ஆண்டு ஃபாத்திமா பின் சயீத் மற்றும் குவைலித் பின் அசத் என்பவருக்கும் மகளாக கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பிறந்தார்கள். இவருடைய தந்தை குவைலித் பின் அசத் மக்கத்து குறைஷிகளின் கோத்திரத்தில் மிகச் சிறப்பு மிக்க கோத்திரத்தவர் ஆவார். மிகச்சிறந்த வணிகராக திகழ்ந்த குவைலித் பின் அசத் அவர்கள் அன்றைய அரேபியாவில் மிகவும் அறியப்பட்ட ஃபுஜார் என்ற போரின் போது கொல்லப்பட்டார்கள். மிகவும் செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்தில் பிறந்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிகவும் வசதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள். அபு ஹாலா மலக் பின் நபஷ் பின் சர்ரஹ் பின் அத்தமீமி என்பவரை தனது முதல் கணவராக திருமணம் செய்தார்கள். தனது கணவர் மிக பெரும் வணிகராக திகழ வேண்டும் என்ற ஆசை கொண்ட கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது செல்வத்தை தனது கணவரின் வாணிபத்தில் முதலீடு செய்தார்கள். ஆனால் குறுகிய காலத்திலேயே தமீமி அவர்கள் மரணம் அடைந்து விட்டார்கள். முதல் கணவர் இறந்ததன் பின் அத்திக் பின் ஐத் பின் அப்துல்லா அல் மக்சூமி என்பவரை திருமணம் செய்தார்கள். ஆனால் இவர்களது திருமணம் வெகு விரைவிலேயே முறிந்துவிட்டது. இந்த இரண்டாவது திருமணத்தின் மூலம் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹிந்தா என்றொரு பெண் குழந்தையை பெற்றார்கள். இந்த இரண்டாவது திருமண முறிவுக்கு பின் தனது குழந்தையை வளர்த்தெடுப்பதிலும் மேலும் தனது வியாபாரத்தை பெருக்குவதிலும் கண்ணும் கருத்துமாக இருந்து வந்தார்கள். வியாபாரத்தில் இவர்கள் காட்டிய திறமை குறைஷிகளிலேயே மிகச்சிறந்த வியாபாரியாக இவரை திகழச் செய்தது. இவர் தனது வியாபாரத்தில் திறமை மிக்க கடின உழைப்பு மற்றும் நேர்மையான வேலையாட்களை நியமித்து அதன் மூலம் தனது வியாபாரத்தை வெற்றிகரமாக நடத்தி வந்தார். இன்றைக்கு இருப்பது போல தொலைத்தொடர்பு வசதிகள் இல்லாத அந்த காலத்தில் தனக்கு பதிலாக தொலைதூர நாடுகளுக்கு சென்று
தனது பொருட்களை வாணிபம் செய்துவிட்டு வர நாணயமான திறமையான தொழிலாளர்களை நம்பியிருக்க வேண்டியிருந்தது. இவர் தனது பொருட்களை மக்காவிலிருந்து சிரியா போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்துவிட்டு அங்கிருந்து மக்காவிற்கு சில பொருட்களை இறக்குமதி செய்து வந்தார்கள். ஏனென்றால் மக்கா என்பது உலக வணிகச் சந்தையின் மார்பிடமாக திகழ்ந்து வந்ததும் ஒரு காரணமாகும். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேர்மையான நாணயமான நற்குணங்களை பற்றி கேள்விப்பட்ட கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது வியாபாரத்தை ஏற்று நடத்துவதற்கு சம்பள அடிப்படையில் வேலைக்கு வந்து சேருமாறு அழைப்பு விடுத்தார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் நன்னம்பிக்கையை பெற்ற அடிமையான மைசரா என்பவருடன் வியாபார நிமித்தமாக வெளிநாடுகளுக்கு சென்றார்கள். இந்த வியாபார பயணத்தில் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மிகப்பெரிய இலாபம் கிடைத்ததோடு மைசராவுக்கு சொல்ல முடியாத அதிசயத்தக்க சில நிகழ்வுகளை நேரில் காணும் வாய்ப்பும் கிடைத்தது. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் காணப்பட்ட நற்குணங்கள், நம்பிக்கை, நாணயம், ஒப்பந்தங்களை நிறைவேற்றுதல், கொடுக்கல் வாங்கலில் காணப்பட்ட நாணயம் மற்றும் வியாபார திறமை ஆகியவை யாவும் மைசராவை அதிசயிக்க வைத்தன. வியாபார விஷயமாக சிரியா சென்று விட்டு திரும்பி வரும் வழியில் ஓய்வுக்காக இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மர நிழலில் ஓய்வெடுக்க ஆரம்பித்தார்கள். இறைத்தூதர் அவர்கள் அந்த குறிப்பிட்ட மர நிழலில் ஓய்வெடுப்பதை பார்த்த ஒரு யூத துறவி மைசராவிடம், யார் இந்த மனிதர் என்று கேட்டார். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குணநலன்கள், வியாபார திறமைகள் ஆகிய அனைத்தையும் பற்றி அந்த யூத துறவியிடம் மைசரா விவரித்தார்கள். இவர் வருங்காலத்தில் இறைத்தூதராக வருவதற்கான அறிகுறிகள் இவரிடம் இருக்கின்றன. இந்த குறிப்பிட்ட மரத்தில் இறைத்தூதர்களை தவிர வேறு யாரும் ஓய்வெடுக்க மாட்டார்கள் என்று அவர் கூறினார். இன்னும் சில அறிவிப்புகளின்படி கடுமையான வெயிலின் பொழுது வெயிலின் வெப்பத்திலிருந்து இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்கும் பொருட்டு 2 வானவர்கள் மேகத்தை தாங்கி பிடித்த வண்ணம் தலைக்கு மேல் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வந்து கொண்டிருப்பதை கண்டிருக்கின்றார். இந்த காட்சிகளை எல்லாம் கண்ணார பார்த்த மைசரா இவரை தனது உற்ற நண்பராக ஆக்கிக் கொள்வதன் மூலம் மிகச்சிறந்த நல் வாய்ப்புகளையும் ஆதாயங்களையும் பெற்றுக் கொள்ளலாம் என தீர்மானித்தார். நாடு திரும்பியவுடன் முதல் வேலையாக தன்னுடைய எஜமானியான கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் சென்று பயண நெடுகிலும் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை மைசரா விவரிக்க ஆரம்பித்து விட்டார். இறைத்தூதர் அவர்களை பற்றி மைசரா மூலம் அறிந்து கொண்ட கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மணமுடித்துக் கொள்ள ஆவல் கொண்டார்கள். ஆனால் தனது ஆசையை எவ்வாறு வெளிப்படுத்துவது என்ற தயக்கம் அவர்களிடம் காணப்பட்டது. இன்னும் குறைஷி கோத்திரங்களில் மிக பெரும் கோத்திரத்தவர்கள் பலர் தன்னை மணமுடிக்க விருப்பம் தெரிவித்திருந்த போதிலும் அவை அத்தனையையும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மறுத்தொதுக்கி இருந்த அந்த நேரத்தில் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் மணமுடிக்க தயாராக இருப்பது பற்றி தான் எவ்வாறு வெளிப்படுத்துவது என்ற தயக்கமும் இருந்தது. இன்னும் தனது குலத்தவர்கள் தன்னை பற்றி என்ன நினைத்துக் கொள்வார்கள், இன்னும் தனது குடும்பத்தவர்கள் இதற்கு என்ன கூறுவார்கள், இளமை துடிப்போடு உள்ள இன்னும் மணமுடித்துக் கொள்ளாத முஹம்மது அவர்கள் தனது வேண்டுகோளை ஏற்பாரா என்பன போன்ற கேள்விகள் அவரது மனப்பரப்பில் வந்து வந்து அலைமோதின. கடுமையான மனக்குழப்பத்தில் ஆழ்ந்திருந்த அன்னை அவர்கள் சூரியன் தனது வீட்டு முற்றத்தில் இறங்கி வந்து தனது வீட்டையே வெளிச்சமாக்கி கொண்டிருப்பதாக கனவு கண்டார்கள். தான் கண்ட கனவிற்கு அர்த்தம் சொல்லுமாறு தனது ஒன்றுவிட்ட சகோதரர் வரக்கா பின் நௌஃபல் என்பவரிடம் கேட்கின்றார்கள். தௌராத் மற்றும் இஞ்சில் ஆகிய வேதங்களை கற்றவரும் சிறந்த ஞானம் மிக்கவரும் கனவுகளுக்கு விளக்கம் சொல்லும் அளவுக்கு அறிவு ஞானம் படைத்த கண் தெரியாத அந்த மனிதர் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து புன்னகைத்து விட்டு, கவலைப்பட வேண்டாம்,
இது நன்மாராயமான கனவாகும் என்று கூறினார்கள். சூரியன் வீட்டு முற்றத்தில் இறங்குவது என்பது இறைத்தூதர் ஒருவரது வருகையை பற்றிய தௌராத் மற்றும் இன்ஜீல் ஆகிய வேதங்களில் காணப்படும் முன்னறிவிப்பு நிறைவேற இருப்பதனை குறிக்கக்கூடியதாகும் என்று அவர் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கனவுக்கு விளக்கம் அளித்தார்கள். வரக்கா பின் நவுஃபல் அவர்களை சந்தித்து விட்டு வந்த பின் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் மணமுடிக்க வேண்டும் என்பதில் உறுதியான முடிவை எடுத்தார்கள். ஆனால் எவ்வாறு முஹம்மது அவர்களை அணுகுவது என்பதில் ஒரு முடிவுக்கு வர இயலாத குழப்பமான நிலையிலேயே இருந்தார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் தோழியான நஃபீசா பின்த் மன்ஃபா அவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இதய துடிப்பை அறிந்து அதற்கு உதவ முன் வந்தார்கள். இன்னும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தூது போகவும் முடிவெடுத்தார்கள். மிகப்பெரிய பீடிகை எதனையும் போடாமல் மிக எளிதான முறையில் நான் உங்களிடம் தனிப்பட்ட முறையில் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் விண்ணப்பித்த நௌஃபீசா அவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அதற்கு எதிர்ப்பேதும் இல்லாது சம்மதத்திற்கான அறிகுறிகள் கிடைத்தவுடன் நீங்கள் ஏன் இன்னும் திருமணம் முடிக்காமல் இருக்கின்றீர்கள் என்று கேட்டார். அதற்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிக்கும் அளவுக்கு என்னுடைய பொருளாதார நிலை இல்லை என்று பதிலளித்தார்கள். பொருளாதாரத்தை பற்றி பிரச்சனை இல்லை. குறைஷி குலத்தில் மிக பெரும் குலத்தில் பிறந்த வசதியான இன்னும் தங்களையே மணமுடிக்க வேண்டும் என்று விரும்புகின்ற அழகானதொரு பெண்ணை நீங்கள் மணமுடிக்க விரும்புகின்றீர்களா என்று நஃபீசா அவர்கள் கேட்டார்கள். நீங்கள் எந்த பெண்ணை பற்றி கூறுகின்றீர்கள் என்று இறைத்தூதர் அவர்கள் வினா தொடுத்தார்கள். நஃபீசா அவர்கள் கூறிய அடையாளங்களை வைத்து அவர் என்னை மணக்க விருப்பம் தெரிவித்தால் நான் அவரை மணந்து கொள்ள விரும்புவதாக தன்னுடைய விருப்பத்தை இறைத்தூதர் அவர்கள் தெரிவித்து மணமுடிக்க சம்மதம் தெரிவித்தார்கள். இதனை கேள்விப்பட்ட கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அப்பொழுது இறைத்தூதர் அவர்களுக்கு 25 வயதும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 40 வயதும் இன்னும் சில அறிவிப்புகளின்படி 28 வயதும் ஆகியிருந்தது. இறைத்தூதர் அவர்களின் சிறிய தகப்பனார்களான ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூதாலிப் அவர்களும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் சிறிய தகப்பனாரான உமர் பின் அசத் அவர்களை அணுகி திருமண விஷயம் பற்றி கலந்தாலோசனை செய்தார்கள். திருமண ஒப்பந்தங்கள் போடப்பட்டு தேதியும் நிச்சயிக்கப்பட்டது. இரு குடும்பத்தவர்களும் நிச்சயித்த அந்த நாளில் சுற்றமும் நட்பும் புடைசூழ திருமணம் நடந்தேறியது. இறைத்தூதர் அவர்களின் இளமை பருவத்தின் பொழுது அவர்களுக்கு பாலூட்டிய செவிலித்தாயான ஹலீமா சஅதியா அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டிருந்தார்கள். தனது கிராமத்திலிருந்து திருமணத்திற்காக மக்கா வந்த ஹலீமா அவர்களுக்கு இறைத்தூதர் அவர்களுக்கு இளமையில் பாலூட்டி வளர்த்த அந்த தாய்க்கு வீட்டு சாமான்களையும் ஒட்டகம் மற்றும் 40 ஆடுகளை பரிசாக அவர்களுக்கு கொடுத்து அவர்களை கௌரவப்படுத்தி அனுப்பி வைத்தார்கள். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தம்பதிகளுக்கு 6 குழந்தைகள் பிறந்தன. காசிம், அப்துல்லா என்ற 2 மகன்களும் மற்றும் ஜைனப், ருக்கையா, உம்மு குல்தூம் மற்றும் ஃபாத்திமா ஆகிய மகள்களையும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெற்றெடுத்தார்கள். அருமையான மனைவி, வசந்தமான வாழ்க்கை, குதூகலிக்க வைக்கும் குழந்தைகள் இத்தனை இருந்தும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதனையோ இழந்தவர்கள் போல இருந்தார்கள். வருடத்திற்கு ஒரு முறை 1 மாதம் முழுவதும் ஹிரா என்னும் குகைக்கு சென்று தவமிருக்கலானார்கள். இவ்வாறு இருக்கையில் ஒரு நாள் இனம் புரியாத உருவம் ஒன்று கைகளினால் தன்னை இறுக அணைத்து அழித்து பிடிப்பதை உணர்ந்தார்கள். பின் தன்னுடைய பிடியை தளர்த்திய அந்த உருவம் எங்கே ஓதுவீராக என்று கூறியது. அதற்கு நான் படிப்பறியாதவன், எனக்கு ஓதத் தெரியாது என்று பதில் கூறினார்கள். இருந்தும் வந்த அந்த உருவம் மீண்டும் இவரை கட்டி பிடித்து இப்பொழுது ஓதுவீராக என்று கூறியதும் மீண்டும் எனக்கு ஓதத் தெரியாதே என்றார்கள். இவ்வாறு பலமுறை நிகழ்ந்த பின் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனின் ஆரம்ப வசனங்களான இக்ரா
பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்ற வசனத்தை ஓத ஆரம்பித்தார்கள். யாவற்றையும் படைத்த உம்முடைய இறைவனின் திருநாமத்தை கொண்டு ஓதுவீராக. அலக் என்ற நிலையிலிருந்து மனிதனை படைத்தான். ஓதுவீராக. இறைவன் மாபெரும் கொடையாளே. அவனை எழுதுகோலை கொண்டு கற்றுக் கொடுத்தான். மனிதனுக்கு அவன் அறியாதவற்றையெல்லாம் கற்றுக் கொடுத்தான். அத்தியாயம் 96 வசனங்கள் 1 தொடக்கம் 5 வரை. பின்பு அந்த உருவம் மறைந்து விட்டது. எதிர்பாராத இந்த நிகழ்ச்சியின் காரணமாக இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்து நடுநடுங்கியவர்களாக வியர்த்து வழிகின்ற நிலையில் தன்னுடைய வீட்டை அடைந்து தன்னுடைய துணைவியார் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து என்னை போர்த்துங்கள் என்று கூறுகின்றார்கள். சற்று நேரம் அவர்கள் இளைப்பாறியதன் பின்பு சகஜ நிலைக்கு வருகின்றார்கள். அதன் பின்பு என்னுடைய உயிருக்கு ஆபத்து வந்து விடுமோ என நான் அஞ்சுகின்றேன் என்று கூறியவாறு தனக்கு நேர்ந்தவைகளை இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது துணைவியார் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் விவரிக்கின்றார்கள். நீங்கள் ஏழைகளுக்கு உதவுகின்றீர்கள், பிறர் மீது அன்பும் கருணையும் உடையவர்களாக இருக்கின்றீர்கள். இந்த நிலையில் எந்தவித தீங்குகளும் உங்களை அணுகாமல் இறைவன் உங்களை பாதுகாப்பான், நீங்கள் பயப்பட வேண்டாம் என ஆறுதல் கூறுகின்றார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் இந்த விவேகமான ஆறுதலான வார்த்தைகள் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மனதிற்கு தெம்பையும் தைரியத்தையும் வரவழைத்து கொடுத்ததோடு மனதளவில் அவர்கள் மிகப்பெரிய தாக்கத்தை அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்தது. பின்பு இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனது சிறிய தகப்பனார் வரக்கா பின் நௌஃபல் அவர்களிடம் அழைத்து கொண்டு சென்று நடந்த விவரங்களை விவரித்தவுடன் ஹிரா குகையில் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து விட்டு சென்றது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தாம் என்பதை உணர்ந்து கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்த அதே தூதர்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சந்தித்துள்ளார்கள் என்று கூறுகின்றார். தௌராத் மற்றும் இன்ஜீலில் தனக்கிருந்த புலமையின் காரணமாக, முதுமையின் காரணமாக நான் இறந்து விடாது உயிருடன் இருந்தால் பின்வரும் காலத்தில் இந்த மக்கத்து மக்கள் தங்களை இந்த நாட்டை விட்டே வெளியேற்றுவதை நான் காணக்கூடியவனாக இருப்பேன் என்று வரக்கா பின் நௌஃபல் கூறுகின்றார். அப்போது என்னையா இந்த மக்களை இந்த நாட்டை விட்டு வெளியேற்றுவார்கள் என்று ஆச்சரியம் கலந்த துணியில் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பொழுது, ஆம், இது ஒரு நிதர்சனமான உண்மையாகும். தங்களுக்குள் இருந்து வெளியாகும் எந்த இறை தூதரையும் அவரது சொந்த மக்கள் உடனே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்னும் எந்த இறை தூதரும் அவருடைய சொந்த நிலத்தில் கண்ணியப்படுத்தப்பட மாட்டார்கள். இன்னும் அந்த நேரத்தில் நான் வாழ்ந்தால் தங்களுக்கு நான் உதவக்கூடியவனாக இருப்பேன் என்றும் வரக்கா பின் நஃபல் அவர்கள் கூறுகின்றார்கள். மேலும் அவர் கூறியவைகள் உண்மையாக இருந்தால் வேதங்களில் முன்னறிவிக்கப்பட்டவரும் இன்னும் உங்களுடைய கணவராகிய இவர் இறைத்தூதர்தான் என்றும் வரக்கா பின் நஃபல் சாட்சியம் கூறினார். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மன வாழ்க்கையின் விளைவாக 6 அழகான குழந்தைகளுக்கு தம்பதியர்களாக ஆனார்கள். இவர்களில் 4 பெண் குழந்தைகள் இஸ்லாத்தின் இறை நம்பிக்கை மிக்கவர்களாகவும் இன்னும் மன உறுதிமிக்க பெண்மணிகளாகவும் வளர்த்தெடுக்கப்பட்டார்கள். அவர்களாவன ஜைனப், ருக்கையா, உம்மு குல்சூம், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஆகியோர்களாவார்கள். இவர்கள் அனைவரும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் சென்றவர்களும் ஆவார்கள். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அபுல் ஆஸ் பின் ரபியா என்பவரையும், ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும், பின் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்தவுடன் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மணந்து கொண்டார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அலி பின் அபி தாலிப் அவர்கள் மணந்து கொண்டார்கள். முதல் 3 மகள்களும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலேயே மரணம் அடைந்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்
இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து 6 மாதம் கழித்து மரணம் அடைந்தார்கள். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகள்கள் 2 பேரை ஒருவர் இறந்த பின் இன்னொருவரை மணந்ததன் காரணமாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை துன்னூரைன் என்ற புனைப்பெயர் கொண்டு அழைப்பதுண்டு. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 மகன்கள் பிறந்தார்கள். 2 மகன்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாகவும், ஒரு மகன் மரியா கிஃப்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாகவும் பெற்றெடுத்தார்கள். ஒரு மகன் மரியா கிஃப்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாகவும் பெற்றெடுத்தார்கள். முதல் மகனின் பெயர் காசிம். இவரது பெயரால் தான் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபுல் காசிம் என்றும் அழைப்பதுண்டு. இரண்டாவது மகனின் பெயர் தாகிர், பரிசுத்தம் அல்லது தையிப், நல்லது என்றழைக்கப்பட்ட அப்துல்லா. இவர்கள் இருவரும் குழந்தை பருவத்தின் போதே இறந்து விட்டார்கள். இவர்கள் இருவரும் இறந்தது மக்கத்து குறைஷிகளுக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுத்தது மட்டுமல்ல, முஹம்மதுக்கு வாரிசு இல்லாமல் போய்விட்டது என்று ஆனந்தப்பட்டார்கள். மூன்றாவது குழந்தையாகிய மரியா கிஃப்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பிறந்த இப்ராஹிம் அவர்களும் குழந்தையாக இருந்த பொழுதே மரணம் அடைந்து விட்டார்கள். தனது மூன்றாவது மகன் இறப்பெய்தி கொண்டிருக்கின்ற நிலையில் தன் மகனை மடியில் வைத்துக் கொண்டு, நான் உதவியற்றவன், இன்னும் இறைவனது விதியின் அமைப்புக்கு முன்னால் நான் எதுவும் செய்ய இயலாதவன் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருந்தி கூறினார்கள்.